ஹே கைஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த யூடியூப் வீடியோ ஒரு பயங்கர லேண்ட்மார்க் வீடியோவாக இருக்க போது. ஏன்னா இது நான் மசிலோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்றது பற்றி நான் சொல்ல போகிறேன். நான் ஏன் இந்த வீடியோவை இவ்வளோ டீட்டெயில்டாக பண்ண போகிறேன்றது கூட இப்போ நான் சொல்லிடுறேன். நான் என் எல்லா பேஷண்ட்ஸுக்கும் டெக்ஸா ஸ்கேன்னு ஒரு ஸ்கேன் பண்ணுவேங்க. அந்த டெக்ஸா ஸ்கேன் நம்மளுக்கு என்ன காட்டும்னா, நம்ம உடம்புல எவ்வளோ லீன் மாஸ் இருக்குது, தட் இஸ் போன், பிளட், மசில், அப்படின்னா நம்ம தசை அண்ட் நம்மளோட ஆர்கன்ஸ், உறுப்புங்க. இது நம்மளுக்கு விமென்க்கு ஒரு 70% இருக்கணும், மிச்சது ஃபேட்டாக இருக்கலாம். மென்னுக்கு இது ஒரு 76 to 80% இருக்கணும், மற்றது ஃபேட்டாக இருக்கலாம். இது நார்மல் ஹெல்த்தி பீப்புள் இருக்க வேண்டிய ரேஷியோ. நான் என்ன பார்க்குறேன்னா, மென்னுக்கு ஜென்ரலாகவே அவங்க நார்மலான பிஎம்ஐயில் இருந்தால் கூட அவங்க ஃபேட் பர்சன்டேஜ் 35 to 45% இருக்கு. விமெனுக்கு 40 to 55% இருக்கு. மசில் ரிடக்ஷன், ஹியூமன் பீயிங்ஸ்ல மசில் கம்மியாகிறதுனாலேயே நிறைய டிசீசஸ். நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால எந்தெந்த நோயை 70 வயசு ஆளுங்களில் பார்த்தனோ, அது இப்போ நான் 30 வயசுலேருந்து 50 வயசு ஆளுங்களில் பார்க்குறேன். எஸ்பெஷலி விமென்ல ரொம்ப அதிகமாக பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்லாரும் உங்ககிட்ட ஸ்டமக்கோட ஃபங்க்ஷன்ஸ் இது, ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் இது, லங்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் இது, போன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் இதுன்னு சொல்றாங்கல்ல. ஸோ மசிலோட ஃபங்க்ஷன் என்ன, உங்க உடம்புல மசில் லீன் மாஸ் எவ்வளோ இருக்கணுமோ அது இல்லைன்னா எந்தெந்த ஃபங்க்ஷன் உங்க உடம்பால பண்ண முடியாதுன்றது இந்த வீடியோல நீங்க கத்துக்க போறீங்க. அண்ட் இதனால தான் நீங்க எவ்வளவு நாள் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ நாளும் உங்க உடம்பால எவ்வளோ மேக்ஸிமம் மசில் கெயின் பண்ண முடியுமோ அதை நீங்க கெயின் பண்ணணும். சரியா? என் பேரு டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப். நான் ஒரு ஆர்த்தோபீடிக்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சர்ஜன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம். என்னோட கேம் மூவ்மெண்ட்டை எப்படி ரிஸ்க் ஃப்ரீ ஆக்கலாம், மூவ்மெண்டால எப்படி உங்களோட ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ணலாம், மூவ்மெண்டால எப்படி உங்களோட லைஃப் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கலாம், நீங்க எப்படி இன்னும் யூஸ்ஃபுல் ஆகலாம் இந்த சொசைட்டிக்குன்றது என்னோட கோல். ஸோ இந்த சேனல்ல நம்ம ஃபிட்னஸ் பத்தி, நியூட்ரிஷன் பத்தி, வெயிட் லாஸ் பத்தி, மசில் மாஸ் பத்தி, ஆர்த்தோபீடிக்ஸ், ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஸ்டெம் செல் மெடிசன், ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் எல்லாத்த பத்தியும் நம்ம பார்ப்போம். ஸோ இதுல நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த மசில்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த மசில் டு மூவ் இஸ் ஹியூமன். அப்படின்னா நம்ம மனுஷாலா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்ல, அதோட பேஸ் நம்ம ஸ்கெலிட்டன், எலும்பு ஃபார்ம் பண்ணுது. ஆனா இந்த எலும்புங்களை ஒன்னா சேர்த்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வாலண்டரியா நம்ம எதிர்பார்த்து மூவ் பண்ணணும்னா நம்மளுக்கு மசில் ஒரு பயங்கர முக்கியமான விஷயம். மசில் மூவ்மெண்ட் உங்களுக்கு கம்மியாது வாழ்க்கையிலனா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நிறைய ரீசன்ஸால இருக்கலாம், பட் அதுல மேஜரான ரீசன் உங்களுக்கு மசில் கம்மி ஆகிறதா இருக்கலாம். எஸ்பெஷலி இனிஷியலா நீங்க உங்க ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எல்லாம் கம்மியாகிறது நீங்க நோட் பண்றீங்கல்ல, வலி வரதுக்கு முன்னால, சவுண்ட் கேட்கறதுக்கு முன்னால, அந்த டைம்லயே உங்க மூவ்மெண்ட் கம்மி ஆகுதுன்னா உங்க மசிலோட வால்யூமும் ஸ்ட்ரென்த்தும் கம்மி ஆகுது. அதனால மசில் மாஸை நீங்க பில்ட் பண்ண பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மசில் நம்ம மூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். ரெண்டாவது நம்மளோட ஸ்டெபிலிட்டி, தட் இஸ் நம்ம மூவ் பண்ணும் போது விழாம இருக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா, மசிலோட எபிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டியும் கிடைக்கும். அப்படின்னா ரிஸ்க் இல்லாமல் நம்ம மூவ் பண்ணலாம். மூணாவது பாஸ்டர். இப்போ நிறைய பேர் பயங்கரமா இந்த கூன் போடுவாங்க. நானே 6 அடி 2ங்க, அதனால நானே ரொம்ப கூன் போடுவேன். நான் என்ன பார்க்குறேன்னா, என்னோட மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக நான் உட்கார்ற பொசிஷன் பெட்டராது. ஏன்னா என் கோர் ஸ்ட்ராங் ஆகுறதுனால. ஸோ மசில் உங்களோட பாஸ்டருக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ மசில் இல்லைன்னா உங்களோட பாஸ்டர் மோசமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிரீதிங்க்கு கூட மசில் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்ம டயஃப்ரம் இருக்குல்ல, எது நம்மளோட வயிற்றையும் நம்மளோட செஸ்ட் கேவிட்டியும் செப்பரேட் பண்ணுதோ அதுவும் ஒரு மசில். ஸோ நம்ம டயஃப்ரமேட்டிக் பிரீதிங் எக்ஸசைசஸ் எல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணாதான் நம்மளோட பிரீதிங் நம்ம வயசுக்கு நம்மளுக்கு இருக்க பிரச்சனைங்களுக்கு மேக்சிமமாக எவ்வளோ இருக்க முடியுமோ இருக்கும். ஸோ டயஃப்ராமும் ஒரு மசில்ன்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூஸ் மூவ்மெண்ட்டுக்கு, ஸ்டெபிலிட்டிக்கு, பாஸ்டருக்கு, பிரீதிங்க்கு மசில் மாஸ் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, மசில் இஸ் அ மெட்டபாலிக் மேனியாக். நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் காமெடியா இருக்கும்னு என்னமோ யோசிச்சு எழுதியிருக்கேன். ஸோ இதுல என்ன பாயிண்ட்னா, உங்க மெட்டபாலிசமை ஆல்டர் பண்ற ஒரு ஆர்கன் மசில். எப்படி டாக்டர் மெட்டபாலிசமை ஆல்டர் பண்ணுதுன்னா, மசில் as a செல். இப்போ நான் அந்த லீன் மாஸ்ன்றல, எதுக்கு இந்த லீன் மாஸ் ரொம்ப முக்கியம்னா, லீன் மாஸ் சொல்ற ஆர்கன்ஸ்ல
இருக்க செல்ஸ்ல மைட்டோகாண்ட்ரியான்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து நம்ம சாப்பிடுறோம்ல சாப்பாடு, அதுல இருந்து வர எனர்ஜியை பர்ன் பண்ணும். ஸோ நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ லீன் மாஸ் அதிகமா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட மெட்டபாலிசம் அதிகமா இருக்கும். மசில் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நீங்க ஓவராலா ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்க, இல்லைன்னா உங்களுக்கு எனர்ஜி இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா உங்க மெட்டபாலிசம் வந்து கம்மியா இருக்கலாம். உங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறதுனால ரொம்ப டயர்டா இருக்குன்னா உங்க மெட்டபாலிசம் வந்து கம்மியா இருக்குல்ல, அதை டைரக்டா நீங்க மாத்தணும்னா உங்க மசில் மாஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா மசில் மாஸ் அதிகமாக இருக்கும் போது, எஸ்பெஷலி நீங்கள் நேச்சுரலாக பில்ட் பண்ணும் போது உங்களோட மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது, மசில் மாஸ் அதிகமாக இருக்கும் போது குளுக்கோஸோட யூட்டிலைசேஷன், நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்க, சாப்பிடும் போது ரத்தத்தில் சக்கரை ஓடுது இல்லைங்க, மசில் மாஸ் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அந்த சக்கரை ரத்தத்தில் இல்லாமல், அது ரத்தத்தில் இருந்தால் தான் பிரச்சனை, ரத்தத்தில் இல்லாமல் ரத்த குழாயில் இருக்க வால்ஸ்லேருந்து அப்சார்ப் ஆகி மசிலில் போய் நம்ம ஆக்டிவிட்டி செஞ்சால் யூஸ் பண்ணுறதுக்காக உட்காந்துக்கும். ஸோ நம்ம பிளட் சுகர் வந்து கம்மியாகும், மெயின்டைன் ஆகும். ஸோ இது ரொம்ப முக்கியம். மூணாவது பார்த்தீங்கன்னா, நம்ம மசில் ஒரு புரோட்டீன் ரிசர்வாயர். நம்ம அதிகமாக சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தால் அது ஃபேட்டாக மாறிடுது இல்லை, ஃபேட் ஒரு எனர்ஜி ரிசர்வாயர், ஆனால் மசில் ஒரு புரோட்டீன் ரிசர்வாயர். நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, ஃபேட்டை பர்ன் பண்ணால் 9 கேலரிஸ் வரும், ஆனால் எனர்ஜி மட்டும்தான் வரும். ஆனால் நீங்கள் மசிலை பர்ன் பண்ணீங்கன்னா எனர்ஜியும் வரும், அதோட சேர்ந்து சில அமினோ ஆசிட்ஸும் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனில் வரும். ஸோ நம்ம பயங்கர ஃபாஸ்டிங்கில் இருக்கோம், சாப்பாடு நம்மளுக்கு கிடைக்கலன்னா, நம்மளுக்கு மசிலும் இருக்குது ஃபேட்டும் இருக்குன்னா, நம்மளுக்கு எனர்ஜி சோர்ஸும் வரும், தேவையான அமினோ ஆசிட்ஸோட சோர்ஸும் இந்த மசில் பர்ன் ஆச்சுன்னா நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன்ல போகும். ஸோ ஸ்டார்வேஷன் மோடுக்கு இல்லைன்னா ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷனுக்கு நம்ம பாடி போகுதுன்னா மசில் மாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மசில் மாஸ் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்க மெட்டபாலிசம் பெட்டரா இருக்கும். ஸோ உங்களுக்கு லோ மெட்டபாலிசம் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, மெட்டபாலிசமோட ஒரு ஆர்கன் உங்களுக்கு கம்மியா இருக்கலாம், அது மசில். ஸோ மசில் மாஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. மசில் இஸ் த ப்ரொடெக்டர் ஆஃப் ஜாயிண்ட்ஸ். இதோட அர்த்தம் என்னன்னாங்க, நம்ம முட்டியை எடுத்துக்கலாம். முட்டி உங்களுக்கு வலி இல்லாம இருக்கணும்னா எலும்பு நல்லா இருக்கணும், தட் இஸ் எலும்போட வடிவமைப்பு. ரெண்டாவது, எலும்பு அப்படியே அந்த ஜாயிண்ட் ஏரியால எலும்பு எங்க டச் ஆகுதோ அங்க கார்டிலேஜ் இருக்கும். அந்த கார்டிலேஜ்ல நரம்பு சப்ளை இருக்காது, ரத்த சப்ளை ரொம்ப கம்மி, அதனால அந்த கார்டிலேஜ்ல வலி தெரியாது. ஸோ கார்டிலேஜ் இருக்க வரைக்கும் நம்ம குதிச்சா இல்லைனா ஓடனா இல்ல விழுந்தா கூட வலி தெரியாது. ஆனால் கார்டிலேஜ் மெல்லிஸ் ஆயிருச்சுன்னா எலும்பு மேல பிரஷர் போகும், ஸோ நம்மளுக்கு வலி தெரியும். சோ இந்த கார்டிலேஜ் நம்மளுக்கு தேயாம இருக்கணும்னா லிகமெண்ட்ஸ் எல்லாமே இன்டாக்டா இருக்கணும். இப்போ இந்த ஏசிஎல், பிசிஎல், மெனிஸ்கஸ் இருக்குல்ல, அதுங்கள்ல ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அதுங்கள்ல அடிப்படும். அந்த அடிபடுறது ஹீல் ஆகாது. அது ஹீல் ஆகாததுனால ஜாயிண்ட்ல ஃப்ளூயிட், அந்த ஜாயிண்டோட எண்ணெய் வந்து நல்லா வழவழன்னு இருக்காம கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிரும். தண்ணி மாதிரி ஆவறதுனால அந்த நீங்க பிரஷர் போடும் போது எலும்பு போய் அந்த லிகமெண்ட்ல படாம கிழிஞ்ச லிகமெண்ட் த்ரூவா கார்டிலேஜ்ல பட்டு கார்டிலேஜ் உங்களுக்கு இன்ஜுரி ஆகும். அப்படிதான் கார்டிலேஜ் இன்ஜுரிஸ் வருது. சோ இதுங்கெல்லாம் நடக்காம இருக்கணும்னா மசில் மாஸ் நல்லா இருந்துச்சுனாங்க பிரஷர் வந்து மசில் எடுத்துக்கும், லிகமெண்ட்ஸ் மேலேயும் கார்டிலேஜ் மேலேயும் போகாது. ஸோ ஜாயிண்டோட ப்ரொடெக்ஷனுக்கு மசில் மாஸ் ஜாயிண்ட்டை சுற்றி நல்லா இருந்துச்சுன்னா பயங்கரமான விஷயம். ஸோ உங்கள் ஜாயிண்ட் ஹெல்த் நல்லா இல்லைன்னா, ஜாயிண்ட் ஹெல்த்தோட ஒரு மெயின் ஆர்கன் வந்து ஜாயிண்ட்டை சுற்றி இருக்க மசில். ஸோ உங்கள் மசில் மாஸ் அந்த ஏரியாவில் கம்மியாக இருக்கலாம், அதை நீங்கள் பெட்டராக்கணும். அதே மாதிரி மசில் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம விழும் போது இல்லைன்னா நம்ம ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் நம்ம செய்யும் போது கொஞ்சம் அதிகமான இம்பேக்டில் ஏதாவது நடக்கும் போது நம்ம ஜாயிண்ட்ஸுக்கு ஒரு குஷன் மாதிரி அது கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், க்ளூட் மசிலும் ஹிப் மசிலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் விழுறீங்கன்னா உங்கள் ஹிப் ஜாயிண்ட் எலும்புக்குள்ள ப்ரெஷர் போகாது. ஸோ இந்த மசில்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா உணர் அட்வான்டேஜ் என்னன்னு நான் சொல்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ மசில் உங்களுக்கு அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நர்வ் சப்ளை அதிகமாக இருக்கும். மூளைக்கு உங்களோட மூவ்மெண்ட் மேலே கண்ட்ரோல் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் கீழேயும் விழமாட்டீங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு மசில் இருக்கிறது உங்க ஜாயிண்ட்ஸையும் போன்ஸையும் உங்களோட மூவ்மெண்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணும். நாலாவது, எவ்ரிதிங் ஃப்ளோஸ் வெல் இன் மசில் லேண்ட். அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, மசில் எந்தெந்த ஏரியாஸ்ல உங்களுக்கு அதிகமா இருக்கோ அந்த ஏரியால ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனோட டெலிவரியும் அதிகமா இருக்குங்க. ஏன்னா மசில் ஒரு கண்ட்ராக்டைல் டிஷ்யூ. கண்ட்ராக்டைல் டிஷ்யூனா நம்ம ஏதாவது பண்றோம் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே பண்ணல இல்லைன்னா நம்ம சும்மா ட்விச் பண்றோம்னா அந்த மசில் வந்து மூவ் பண்ணும். அந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும் போது என்ன ஆகும்னா அதுக்கு பக்கத்துல இருக்க சின்ன சின்ன ரத்த குழாங்களும் அந்த டைம்ல மூவ் ஆகும். மூவ் ஆகும்போது அதுங்க ஸ்குவீஸ் ஆறதுனால ஆட்டோமேட்டிக்கா பிளட் ஃப்ளோ அந்த ஏரியால அதிகமாயிட்டே இருக்கும். ஏன்னா சுத்தி இருக்க டிஷ்யூஸ்ல டோன் நல்லா
நல்லா இருந்துச்சுன்னா ரத்த குழாங்களோட வால்ஸோட டோனும் நல்லா இருக்கும், அதனால ரத்த ஓட்டமும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மசில் இருக்குதுன்னா உங்களுக்கு பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கும். ஸோ இதே கான்செப்டில் மசில் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா, பிளட் ஃப்ளோ உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா, ஆக்சிஜனோட டெலிவரியும் அங்கே அதிகமாகும், நியூட்ரியன்ஸும் அங்கே அதிகமாக போகும். ஸோ என்னென்ன ஹீலிங் ஃபேக்டர்ஸ் ஏதாவது அங்கே போனோம்னாலும் அதிகமாக போகும். ஸோ எல்லாமே மசில் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு உடம்புக்கு என்னென்ன தேவையோ அது அருமையாக அந்த லேண்டில் ஃப்ளோ ஆகும். 5வது, மசில் மேனேஜஸ் யுவர் மூட்ஸ் அண்ட் குட்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஸோ அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு மசில் அதிகமாக இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்ணும் போது நீங்கள் கண்ட்ரோல்டாக பண்ணிங்கன்னா இன்ஜுரிஸ் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ ஒரு லெவலுக்கு உங்களுக்கு அந்த மைண்ட் மசில் கனெக்ஷன் வந்துருச்சுன்னா எக்ஸசைஸில் அண்ட் நீங்கள் அந்த ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லைங்க, என்டார்ஃபின்ஸ், டோபமைன்ஸ், செரட்டோனின், இதெல்லாம் நீங்க கரெக்டா எக்ஸசைஸ் ஒரு லெவலுக்கு பண்ணி இதுங்களோட செக்ரீஷனை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்றத கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல நீங்க எக்ஸசைஸ் வச்சு உங்க மூடை மாத்தலாங்க. ஏன்னா நிறைய பேர் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல எக்ஸசைஸ்ல அவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்கறது எதனாலனா அது அவங்க மூடை டைரக்டா இம்பாக்ட் பண்ணுது. சரியா? ஏன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை பஸ்ட் பண்ணணும்னா எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மசில் நம்மளுக்கு அதிகமாக இருந்தால் மயோகைன்ஸ்னு ஒரு செல்லுலர் டிரான்ஸ்மிட்டர் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த மயோகைன்ஸோட வேலை என்னன்னா மசிலில் இருக்க இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணுங்க. ஸோ அண்ட் மசிலில் சுற்றி இருக்க டிஷ்யூஸில் இருக்க இன்ஃப்ளமேஷனையும் கம்மி பண்ணும். ஸோ இதுங்க வந்து சிக்னலிங் மாலிக்யூல்ஸ். ஸோ உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மசில் மாஸ் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் உடம்புல இருக்க இன்ஃப்ளமேஷன் இந்த சிக்னலிங் மாலிக்யூல்ஸ் அதிகமாக செக்ரீட் ஆகிறதுனால உங்களுக்கு கம்மியாகும். ஸோ ஓவராலாக நீங்கள் நிறைய சிக்கா விழுறீங்க, உங்களுக்கு உடம்பு வலி எல்லாம் நிறைய இருக்குன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு மசில் மாஸ் உடம்புல இல்லைன்னு அர்த்தம். ஸோ உங்கள் மசில் மாஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஏன்னா மசில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி யூசஸ் கூட இருக்கு, அது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆர்கன். அதுக்கு அடுத்தது கரம் மசாலான்னு எழுதியிருக்கேன். அப்படின்னா என்னடா, மசில் மாஸ் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் உங்கள் பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், உங்கள் மெட்டபாலிசம் அதிகமாக இருக்கும், ஏன்னா உங்கள் பாடி அதிகமாக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஓவராலாக நீங்கள் கேலரிஸ் அதிகமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா மசில் மாஸ் அதிகமாக இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் கஷ்டமான வேலைகளும் செய்வாங்க. ஸோ ஓவராலாக அவங்களுக்கு கேலரி பேர்ன் அதிகமாகும். ஸோ மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கரம் மசாலா, மசில் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு ரொம்ப குளிராக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மசில் மாஸை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஓவராலாக உங்கள் பாடியோட கோர் டெம்பரேச்சர் வேரி ஆகிட்டே இருக்கும்ல, அந்த வேரி ஆகிறது ஹையரில் அதிகமாக வேரி ஆகும். அவ்வளோதான், பயங்கர டிஃப்ரென்ஸ். நீங்கள் அப்படியே ஃப்ளாஷ் மாதிரி அப்படியே சூட சுருலாம் பயங்கர ரொம்ப கம்மி இன்க்ரீஸ் தான். பட் ஓவராலாக ஒரு ஃபியூ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கேலரி பேர்ன் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். 7வது வந்து மசில் இஸ் த கரன்சி ஆஃப் ஆன்டி ஏஜிங்க. இது நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். மசில் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வயசாகுதுன்னு அர்த்தம். ஏன்னா மசில் உங்களுக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன், கிரானிக் டிசீசஸ், மெட்டபாலிக் டிசீசஸ், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கேன்சர், ஸ்ட்ரோக், இதெல்லாம் வரதோட ரிஸ்க் இன்சிடென்ட்ஸ் பயங்கர கம்மியாகுது. சடன் டெத்தோட ரிஸ்க் ரொம்ப கம்மியாகுது. ஸோ உங்களுக்கு வயசாகும் போது நீங்கள் ஏதாவது அதிகமாக்கி உங்கள் ஏஜை கம்மியாக்கணும்னா அது வந்து மசில் மாஸ் தான். ஏன்னா மசில் மாஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் போது அந்த மசிலோட ஆக்டிவிட்டிஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு மூளை வேலை செஞ்சுட்டே இருக்கணும், அதிக நர்வ்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ உங்க மூளையோட செல்ஸோட டெத்தும் கம்மியாகும், உங்க மூவ்மெண்ட்டும் பெட்டர் ஆகும், உங்க ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்க யூஸ்ஃபுல்னஸ் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும். அண்ட் உங்க யூஸ்ஃபுல்னஸ் அதிகமாக இருக்கும், பிளஸ் உங்களுக்கு ஏஜ் ஆகிறதுனால உங்க எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும், நீங்க சூப்பர் வேல்யூபிள் ஆயிருவீங்க. ஸோ ஓவராலா கம்யூனிட்டியில உங்க ரெஸ்பெக்ட் அதிகமாக இருக்கிறதுனால உங்க மூடும் பெட்டரா இருக்கும். ஸோ ஆன்டி ஏஜிங்கோட ரியல் டூல்னு நீங்கள் ரியல் கரன்சின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மசில் மாஸ் தான். அதுக்கு அடுத்தது இந்த மசில் மென்டாலிட்டி. நான் எப்போவுமே பயங்கர டயர்டாக ரொம்ப சோகமாக வந்தேன், ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஏதோ நம்ம ஒரு மாதிரி என்னடா இப்படி நடந்துருச்சேன்னு வரும்போது உட்காந்து அதை எப்படி மாற்றுறதுன்னு நான் யோசிக்கவே மாட்டேங்க. போய் பெஞ்ச் ப்ரெஸ்ஸும் டெட் லிஃப்ட்டும் என்னால் என்னோட மேக்ஸிமம் பிஆர் இருக்குல்ல அதுலேருந்து 70 இல்லை 65 வச்சுட்டு எவ்வளோ ரெப்ஸ் என்னால் பண்ண முடியுமோ டயர்டாகிற வரைக்கும் பண்ணுவேங்க. ஏன்னா அது பண்ணும் போது இமீடியட்டாக கார்டிசால் அப்படியே வேனிஷ் ஆயிடுதுங்க. வேனிஷ் ஆகிட்டு மைண்டு கிளியர் ஆயிடுது, ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் ஆஃப் வெல்பீயிங் வருது. சரி, நீ ஒரு கஷ்டமான விஷயம் பண்ண, ஒரு அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷனில் நம்மளை போட்டுக்கிட்டோம். ஸோ இது எதனால் வருதுன்னா நம்ம ஒரு
கஷ்டமான விஷயம் பண்ணி வெயிட் லிஃப்டிங் ஆட்டம் ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது நம்ம என்ன பிரச்சனை நம்மளுக்கு நடந்துச்சுன்றதை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்லை, என்ன நம்ம பண்ணோன்றதை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்லை. நம்ம அது ஒண்ணுத்துல மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ அது ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம சும்மா உட்கார்ந்து அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது இன்க்ரீஸ் ஆகிற கார்டிசால் நம்மளுக்கு பர்ன் அவுட் ஆயிரும். அண்ட் நம்மளோட ஆங்ஸைட்டி கார்டிசால்ல பர்ன் அவுட் பண்ணோம்னாங்க நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஏன் வரும், ஏன் ஹியூமன் பீயிங்ஸா வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வரும்போது நம்ம ஒன்று ஒளியணும், இல்லைன்னா நம்ம ஓடணும், இல்லைன்னா நம்ம சண்டை போடணும். சரியா? நம்ம இப்போ என்ன பண்றோம்னா அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த ஒளிறது பயங்கர ஒரு ஆங்ஷியஸான விஷயம். சரியா? அந்த ஓடுறதும் சண்டை போடுறதும் தான் ஆக்சுவலா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பெயில் அவுட் பண்ணும். ஸோ இந்த மசில் மென்டாலிட்டி என்னன்னா, உங்களுக்கு மசில் அதிகமா இருந்துச்சுன்னா சோகமா இருக்கும் போது என்ன இருந்தாலும் ஒரு டிசிப்ளின்ல இது என்ன பெட்டரா ஃபீல் பண்ண வைக்குதுன்னு நீங்க போய் ஜிம்மில் ஏதாவது வெயிட் தூக்குவீங்க. அண்ட் 100% நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க உட்கார்ந்து இந்த பிரச்சனையை பத்தி என்ன பண்றதுன்னு யோசிக்கிறத விட போய் வெயிட்ஸ் நீங்க லிஃப்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களோட மூட் எலிவேட் ஆகும். அதுதான் மசில் மென்டாலிட்டி. இது ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிறதுனால என்டார்ஃபின்ஸும் செரட்டோனின்ஸும் டோபமைனும் எஸ்பெஷலி. ஸோ இதே ஹார்மோன்ஸ் தான் சிகரெட் பிடிக்கும் போதும் இல்லைன்னா ஆல்கஹால் குடிக்கும் போதும் ரிலீஸ் ஆகுது. ஆனால் அதுங்க நம்ம எஃபர்ட் இல்லாமல் எடுக்கிறதுனாலையும் அது நம்ம லிவரை டேமேஜ் பண்ணுறதுனாலையும் நம்ம பிரெயின் செல்ஸை நம்ம லங்ஸை டேமேஜ் பண்ணுறதுனால அது அன்ஹெல்த்தி. அதை நம்ம நிறுத்துறது அவாய்ட் பண்ணுறது எல்லாருக்குமே நல்லது. பட் அதே ஃபீலிங் உங்களுக்கு வரணும்னா மசில் உங்களுக்கு அதிகமாக இருந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டமான எக்ஸசைசஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அதே ஃபீலிங் வரும். ஞாபகம். 9வது பாயிண்ட், உலகத்தில் ஒரு நோய் கிடையாதுங்க எங்கே நம்மளுக்கு மசில் மாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஒரு பிரச்சனைன்றது. தட் இஸ் மசில் மாஸ் அதிகமாக நான் அந்த 5% பாடி ஃபேட் எல்லாம் சொல்ல. தட் இஸ் ஹெல்த் ரேஞ்சில் மென்னுக்கு 24 to 18, உங்களுக்கு 18% ஃபேட் தான் இருக்குது. நீங்கள் நல்ல பாடி வெயிட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 80+ லீன் மாஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு எந்த நோய் வந்தாலும் அந்த நோயிலேருந்து நம்ம வெளியில் வரதோட சான்ஸ் அதிகம். ஸோ மசில் மாஸ் எந்த கண்டிஷனில் எந்த டிசீஸ்ட் கண்டிஷன்லையும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் போது அந்த டிசீஸோட இம்பேக்ட் நம்மளை கம்மியாக பண்ணும். நீங்கள் நினைக்கிறீங்க மற்றவங்களுக்கெல்லாம் சளி ஜுரம் வந்தால் 2 நாளில் சரியாயிருது, எனக்கே 7 நாள் உடம்பு வலி கிடம் வலி எல்லாம் ரெகுலரா இருக்குன்னா மசில் மாஸ் உங்களுக்கு கம்மியா இருக்கா? நீங்க உங்க ஏஜுக்கு எவ்வளவு மசில் மாஸ் இருக்கணுமோ, நான் திரும்பி சொல்றேன், எவ்வளவு லீன் மாஸ் இருக்கணுமோ, விமென் 70%, மென் 80%. இந்த லெவலுக்கு உங்களுக்கு லீன் மாஸ் இல்லைன்னா உங்க ஏஜ்ல நீங்க ஃபீல் பண்ண மாதிரி ஃபீல் பண்ண மாட்டீங்க. மசில் மாஸ் வந்து நோயோட சிம்டம்ஸோட ப்ரொடெக்டர். அது நீங்கள் ஞாபகிச்சுக்கோங்க. ஃபைனலாக கடைசி யூஸ் ஆஃப் மசில் வந்து உங்களுக்கு இருந்துச்சுனால இன்ஜுரிஸ் ஒன்று உங்களுக்கு கம்மியாகும். ரெண்டாவது உங்களுக்கு இன்ஜுரிஸ் இல்லை ஏதாவது சர்ஜரிஸ் மாதிரி நடந்துச்சுன்னா உங்களோட ரிகவரி பெட்டராக இருக்கும். இது எல்லா ரிசர்ச்லேயும் வந்திருக்கு, நானும் கிளினிக்கல் ப்ராக்டிஸில் நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க என்னோட ஹீலிங் வந்து நல்லா இல்லைன்னா ஒரு விஷயம் ஞாபகிச்சுக்கோங்க, மசில் இஸ் அன் ஆர்கன் ஆஃப் ஹீலிங் ஆல்சோ. ஸோ உங்கள் மசில் மாஸை நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ மசிலுக்கு என்னென்ன யூசஸ் இருக்குது, எதுக்கு நீங்கள் மசில் மாஸ் பில்ட் பண்ணணும்? நீங்கள் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா ஏன் டாக்டர் சந்தோஷ் எப்போவுமே மசில் பில்ட் பண்ணுன்னு சொல்கிறாருன்னா இதுதான் ரீசன். மசில் ரொம்ப முக்கியம். அண்ட் மசில் நீங்கள் பில்ட் பண்ணணுன்னா கேலரி பேலன்ஸில் இல்லை டெஃபிசிட்டில் சாப்பிடணும். ப்ரோட்டீன் 1.2 to 1.6 grams per kg per day சாப்பிடணும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் 3 to 4 days a week நீங்கள் பண்ணணும். கரெக்டாக ரெஸ்ட் ரிகவரி எடுக்கணும். நல்லா தூங்கணும். ஆல்கஹாலும் சிகரெட்ஸும் அவாய்ட் பண்ணணும். வாக்கிங் எவ்வளோ உங்களால் பண்ண முடியுதோ நீங்கள் பண்ணணும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு யோகா 1 or 2 days உங்களோட எக்ஸசைசஸில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்கள். என்ன ப்ரீதிங்கும் மைண்ட் கண்ட்ரோல் கோஆர்டினேஷன் அது எல்லாமே நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும்போது ஒரு சூப்பரான அடிஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மசில் மாஸ் ஏன் முக்கியம், மசில் இருந்தால் ஏன் உங்கள் லைஃப் வந்து பெட்டர் ஆகுன்றது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு 43 years ஆகுது. நான் 43 yearsல 6 foot 2.5 நான் இப்போது 92 kilos இருக்கேன். 92 kilos 17% பாடி ஃபேட் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2 days எக்ஸசைஸ் பண்ணி ப்ரோட்டீன் எடுக்கலனாங்க எனக்கே சைஸ் கம்மி ஆகிறது தெரியுது. நீங்கள் யங் பர்சனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு மசில் நல்லா இருக்குன்னா இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. என் ஏஜ்குள்ளே நல்லா பில்ட் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க பில்ட் பண்ணலனா நீங்க ஸ்டார்ட் பண்றதே ஒரு ரொம்ப லோ பாயிண்ட்ல இருந்து உங்க 40s ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி விட்டுறாதீங்க. ஏன்னா இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கு மசில் இருந்தா. ஓகே கைஸ், see you all. சீக்கிரமா அடுத்த வீடியோல பார்க்குறேன்.